அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் மருந்து விநியோகங்களை செய்யும் மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தெரிவித்தார். ஜனாதிபதியின் முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய போதைப் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் 3ஆம் கட்ட நிகழ்வுகள் இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மருந்தகங்கள் ஊடாக போதைப் பொருளுக்கு சமனான மருந்துகளை மாணவர்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு வழங்குவதை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களமும் இணைந்து இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சுகாதார அலுவல்கள் திணைக்களமூடாக மாவட்டத்தில் உள்ள மருந்தகங்களில் விழிப்புணர்வு அறிவுறுத்தல்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இன்று மட்டக்களப்பில் இந்த செயற்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக போதைப்பொருள் தடுப்பு பணியக உத்தியோகஸ்தர் தினேஷ், மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் அச்சுதன், மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள், மட்டக்களப்பு தலைமையக போலீசார் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மருத்துவரின் சிபாரிசுடன் வருவோருக்கு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் சிபாரிசு செய்துள்ள வைத்தியர் அதற்கு தகுதியுடையவரா என்பது கவனிக்கப்பட வேண்டும் என்பதுடன் சிபார்சு செய்துள்ள வைத்தியர் உண்மையான வைத்தியரா என்பது தொடர்பிலும் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே மருந்துகள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தல்கள் மருந்தகங்களுக்கு வழங்கப்பட்டன. வைத்தியரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே மருந்துகளை விற்பனை செய்வதன் மூலம் மருந்துகளின் துஷ்பிரயோகங்களை தடுப்போம், முழு நாடுமே ஒன்றாக, தேசிய வேலை திட்டம் ஆகியவை அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இதன்போது போதைப்பொருள் பாவனையின் தாக்கம் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. மற்றும் சரியான அளவுகளில் வழங்குகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான வைத்தியரின் கையெழுத்துதானா, அவர் அந்த வைத்தியர் அந்த பரிந்துரையை செய்வதற்கு அதாவது உடையவரா என்பது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு தனியார் மண்டலங்கள் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சரி இலங்கையிலும் சரி போதைப் பொருட்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அது கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் மருந்தகங்களில் இருக்கின்ற சில போதை தரக்கூடிய சில மருந்துகள், வேறு நோய்களுக்கு பாதித்த சில மருந்துகள் போதை ஏற்படுத்துவதற்காகவும் சிலரால் தவறாக பயன்படுத்துகிற ஒரு அபாய நிலைமை காணப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் போதை பாவனையை தடுக்கின்ற இறுக்கமான நடைமுறைகள் காணப்படுகிற இந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதற்கு மாற்றாக தனியார் மருந்தகங்களில் உள்ள சில மருந்துகளை வைத்தியர்களின் பரிந்துரை இல்லாமல் அல்லது வைத்தியரின் பரிந்துரையை தங்களால் இதில் மாற்றி அல்லது தகுதி இல்லாத சில போலி மருத்துவர்களின் பரிந்துரை சித்துகளை பாவித்து இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்கிற அபாயம் மிக பெரியதாக காணப்படுகின்றபடினால் அது சம்பந்தமான விழிப்புணர்வை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதை தவிர எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் 21 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு சிகரெட் விற்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலும் சிகரெட் மூலமாக போதைவர்த்து பாவனைகளையும் ஊக்குவிக்கிற சில தடைகள் கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுடைய பிராந்திய பணிமனை மற்றும் எங்களுடைய இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய பிராந்திய பொறுப்பு அதிகாரி அச்சுதன் அவர்கள், அதே போல் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி உதயன் அவர்கள், அவருடைய அணியினர் சேர்ந்து நாங்கள் இந்த சிகரெட் 21 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை மாணவர்களை தவறான வழியில் போதைவர்த்து கலந்து பாவித்து இந்த இளைஞர்களை தவறான வழிநடத்துகிறவர்களை தடை செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். மாணவர் சபை எங்களுக்கு ஒத்துழைப்பதாக கூறியிருக்கிறது. ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடியில் சிகரெட் விற்பனையற்ற டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறாவூரிலும் அதே போல் ஏறாவூர் எம்ஓ ஏறாவூர் சபை சேர்ந்து சிறப்பாக அந்த சிகரெட் அற்ற ஒரு வலயத்தை உருவாக்குகிறார்கள். அதே போல் மட்டக்களப்பு நகர பகுதியிலும் உருவாக்குகின்ற இடத்தில் நாங்கள் உள்ளூராட்சி மாநகர சபையோடு கலந்துரையாடலை ஏற்படுத்தி வருகின்றோம். நிச்சயமாக அது எவருக்குமே சிகரெட் வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை நாங்கள் மாணவர்கள் தேர்ந்து இருக்கிறோம். அதே நேரத்தில் 21 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தவறான வழியில் நிறுத்துகின்ற கடைக்காரர்கள் அடையாளம் காண்பதும் அவற்றை பொதுச்சுகாதார மருத்துவர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள் அல்லது பிராந்திய பணிமனைக்கு அறிய தந்து அதன் மூலமாக
என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை பொதுமக்களிடம் நாங்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். ஆகவே பாவனைகளை ஒழிக்கின்ற இணைத்திறனாக இந்த அரசாங்கம் ஒழித்துக் கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் தனியார் மருந்தகங்களை இந்த போதைப்பொருள் பாவிப்பவர்கள் தவறாக பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த முக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் நாங்கள் இன்றைக்கு அந்த முதல் கட்டமாக கடந்த வாரம் எல்லா தனியார் மருந்தகங்களோடும் ஒரு கலந்துரையாடலை பற்றி இருந்தோம். எல்லா தனியார் மருந்தகங்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பை தருவதாக உறுதியளிக்கிறார்கள். அவருடைய உறுதி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அதே நேரத்தில் அவர்கள் இந்த விழிப்புணர்வு மூலமாக அவர்கள் மிகவும் கட்டுப்பாடாக மிகவும் சரியான முறையில் வைத்தியர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி பிரிஸ்கிரிப்ஷன் என்ற பரிந்துரை சீட்டு இனி மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும். மருந்துரைகளில் பிள்ளையார் பரிந்துரைப்பவர் அல்லது சில மருந்துகள் வைத்திய நிபுணர்களால் பரிந்துரைக்கலாம், சில வைத்தியர்கள் பரிந்துரைக்கலாம், சில மருந்துகளை ஆயுர்வேதிக் வைத்தியர்கள் சில ஆங்கில மருந்துகளை பரிந்துரைப்பது நடைமுறையில் கொண்டு வராத விடயம். பல பிரச்சனைகள் என்பது இவற்றை எல்லாவற்றையும் சரியாக கைக்கொள்ளும் இடத்து நாங்கள் பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை போதைப்பொருளற்ற எதிர்காலத்தை உருவாக்கலாம். அந்த விடத்தை இங்கு வந்திருக்கின்ற மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற தினேஷ் அவர்கள், அதே போல் எங்களுடைய சுகாதாரத்துறை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊடகவியலாளர்களும் இதில் கொண்டு செல்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Gracias.